அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நான் லாஸ்ட்டாக வந்து போட்ட கொஷின்ஸ் வந்து 2024 ஃபோர்த் டேர்மில் வந்து எம்சிக்யூஸ் தான். அதுதான் போட்டிருந்தேன். அதுக்குரிய வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் 2 டேஸாக போடப்படையில் கொஞ்சம் சுவாமிலேருந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகே, நம்ம இப்போ தொடர்ந்து கேள்வியை பார்ப்போம். புதுசாக ஜாயின் ஆகிக்கிற ஆட்களுக்கு குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறோம். எட்மின்ட நம்பரும் கீழே கொடுத்துக்கிறோம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் சிலாக்க 27 பேஜ் வந்து நார்மலாக தியரியை கொஞ்சம் சொல்லி கேட்டீங்க. அப்படி ஓடுறா அப்படி தியரி போகிற மாதிரி, அப்படி சும்மா நார்மலாக விளங்கப்படுத்திட்டு போகிற மாதிரி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி போகிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அப்படி விருப்பமானாக்க கட்டாயம் எனக்கு இப்போ எட்மின்ட நம்பர் கீழே கொடுத்திப்போம். அதில் நீங்கள் வேண்டாம் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க, அதுக்குரிய ஏற்பாடுகள் செஞ்சு தரோம். சரி, இப்போ நம்ம பார்ப்போம். 2024 வந்து போன இயரில் அதுக்கு முன்ன இயர் வந்தது. அதில் பார்ப்போம். நாங்கள் அதில் ஃபஸ்ட் கேள்வி வந்து இப்போ வந்து 26 பேஜுக்கு 27 பேஜுக்குன்னு தனித்தனியாக அந்த பேப்பர்லேருந்து கேள்வி எடுத்து டிவைட் பண்ணி போட்டிருந்தோம். இப்போ நம்ம மூணாவது வந்து இந்த வீடியோவில் தொடர்ந்து 10 கேள்வியையும் வந்து அப்லோட் பண்ணுறோம். மூணாவது வந்து 27 பேஜுக்குள்ள 5 கேள்வியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 26 பேஜுக்குள்ள 5 கேள்வியும் பார்ப்போம். 27 பேஜுக்குள்ள கேள்வின்னா அதை 26 பேஜும் பார்க்கலாம். அதுதான் அதை நான் முன்னுக்கே வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். சரி, நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ வந்து பேப்பரில் முதலாவது கேள்வியை பார்ப்போம். முதலாவது கேள்வி ஓகே தானே? முதலாவது கேள்வி சொல்கிறான், வெட் செகண்ட் எனும் அலகை கொண்ட பௌதீக கணியத்தின் பரிமாணமாக பிறொன்றல் அமைவது. வெட் செகண்ட், சரியா? முதலாவது கேள்வி கேட்கிறான் வெட் செகண்ட். அதுக்கு வெட் செகண்டுக்கு வந்து நம்ம எப்படி இன்னொரு அளவும் சொல்லலாம், நியூட்டன் மீட்டர். ஓகே தானே? நியூட்டன் மீட்டர், அதுவும் அதால் இப்போ வந்து நியூட்டன் மீட்டர் பரிமாணம் எல்லாருக்கும் தெரியும் தானே? நியூட்டன்டா விசை, விசைக்கு என்னது எம்எல்டி, எம்எல்டி -1 தர மீட்டருக்கு என்ன நீளம் எழுத்த, அப்போ பெருக்குனா எம்எல்டி -2, சாரி எம்எல் வர்க்கம் டி -2. ஏன்னா அந்த எல்லும் பெருக்கப்பட்டு எம்எல் வர்க்கம் டி -2 தான் அந்த கேள்விக்குரிய ஆன்சர். ஓகே தானே? ஆன்சர் வந்து எத்தனாவது ஆன்சர்? எம்எல் வர்க்கம் டி -2, 5வது ஆன்சர் அந்த கேள்விக்கு, 5th ஆன்சர். ஓகே தானே? அதான் முதலாவது கேள்வி. இப்போ அடுத்தது உங்களுக்கு போட்ட கேள்வி வந்து அதிலே அந்த பேப்பர்லேயே 2வது கேள்வி தான். இதோட அளவீடுகள் சம்மந்தப்பட்ட கேள்வி, அளவீட்டு கருவிகள் சம்மந்தப்பட்ட கேள்வி பார்ப்போம். சொல்கிறாங்க வந்து வேனியர் இடுக்குமானி ஒன்றில் 20 வேனியர் பிரிவுகள் பிரதான அளவிடையின் 19 பிரிவுகளுடன் பொருந்துகின்றது. பிரதான அளவிடை மில்லிமீட்டரில் பிரிக்கப்பட்டுள்ளது. கருவி பூச்சியவலு அற்றதெனின் வேனியர் 5வது பிரிவு பிரதான அளவிடின் 5வது பிரிவுடன் பொருந்தும் போது இரு பூச்சிய குறிக்கும் இடையே உள்ள தூரம். இப்போ அது எப்படின்னா, இப்போ வந்து தந்திக்கிறாங்கடா, ஒரு காட்டுறேன். இப்போ இப்படி வேனியர் அளவிடமானி விடுங்க, அப்படி இப்படி போகுது. ஓகே, இதுதான் அளவீடு. இப்போ இதில் கீழ் காட்டுறேன், இது தேவையில்லை, கீழ் காட்டுறேன். எப்படின்னா வந்து வேனியர் மேலே வந்து பிரதான அளவீடை மேலேருந்து வைப்போம். பிரதான அளவீடை மேலே 5ஆக பிரிக்கப்பட்டு 1 2 3 4 5 என பிரிக்கப்பட்டு. ஓகே தானே? இப்போ 5ஆக பிரிக்கப்பட்ட இடத்துல முன்னுக்கு ஒரு பொருள் வைச்ச டைமில் வந்து 5ஆவதோட பொருந்துதுன்னு சொல்கிறோம். ஓகே தானே? அப்படி தானே? 5ஆவதோட பொருந்துது. அப்படின்னா 1 2 3 4 5. இப்போ வந்து 5ஆவதுனா என்னது, முன்னுக்கு ஒரு பொருள் அது என்னவோ அளக்கிற டைமில் தான் இப்போ பொருந்திக்கு. இப்போ மேலே வந்து பிரதான அளவிடை 1 2
கீழே வந்து வேனியர் அலைவு மெயின் டிவிஷன், கீழே வந்து வேனியர் டிவிஷன். ஓகே தானே? இப்போ இதே இது ஆரம்பத்தில் வந்து உங்களை பார்க்கண்டா வந்து முனுக்கு 0 வரும். நான் கிரவுண்ட்லேருந்து போட்டு காட்டுறேன். 0 வரும். இல்லை 0 பார்த்தா இங்கே வந்து 0 வருது. ஓகேவா? இப்போ வாசிப்பு பொருந்துற இடம் வந்து உங்களுக்கு அளக்கும் போது 5ஓட இது சொல்லிக்கிறான் பாருங்க. இந்த இதுலேயே வேனியரின் 5வது பிரிவு பிரதான அளவிடையின் 5வது பிரிவுடன் பொருந்தும் போது, அப்போ அந்த வாசிப்பு எடுக்கிற டைமில் 5வது பொருந்தும் போது, மற்ற டைமில் பார்த்தா வந்து ஆரம்பத்தில் வந்து சும்மா இருக்கிற டைமில் பார்த்தா இந்த 0 ஒன்றா தானே இருக்கும். அந்த டைமில் வந்து இது கொஞ்சம் பின்னுக்கிக்கும், வேனியர் டிவிஷன் கொஞ்சம் பின்னுக்கிக்கும், எனக்கு எப்பிக்கும். இப்போ வந்து நம்ம வாசிப்பு எடுக்கும்போது இந்த இதுவும் பொருந்துது. ஓகேயா? இப்போ வந்து மெயின் டிவிஷனோ வேனியர் டிவிஷனோ இந்த 5 பொருந்துதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே தானே? அதான் கேள்வி. அதை வச்சு கேட்டுக்கிறாங்க வந்து பொருந்தும் போது இரு பூச்சிய குறிக்கும் இடையே உள்ள தூரம். உங்களுக்கு இழிவெண்ணிக்கை காண்றதுக்குள்ள சமன்பாடு தெரிஞ்சிக்கும். இழிவெண்ணிக்கை காண்றதுக்குள்ளது 1/n தெரியுதானே? இப்போ 1/nல வந்து n வந்து என்ன பிரதிகிறது, அவங்க எத்தனை பிரிவுகளாக பிரிச்சுக்கிறாங்க, வேனியர் டிவிஷனை எத்தனை பிரிவுகளாக பிரிச்சுக்கிறாங்க தந்திக்கிறாங்க. 1/, எத்தனை தந்திக்கிறாங்க வேனியர் டிவிஷன் 20ன்னு தந்திக்கிறாங்க. ஓகே தானே? இப்போ இதை பிரித்தா என்ன வரும்? 0.05. இப்போ இழிவெண்ணிக்கை காண்ற ஒரேடியா சில ஆட்களுக்கு இப்படி வச்சு சுருக்கு கஷ்டமாயிக்கும். அப்படின்னா கீழே கீழே ஒரே நம்பரால் பெருக்கி போட்டுனா 5/100 அப்படின்னா என்னது? இழிவெண்ணிக்கை 0.05 மில்லிமீட்டர். ஓகே தானே? அது இழிவெண்ணிக்கை 0.05 மில்லிமீட்டர். ஓகே தானே? இப்போ அது வந்து இழிவெண்ணிக்கை எத்தனாவதோட பொருந்துன்னு சொல்லிக்கிறாங்க? 5ஆவதோட பொருந்துன்னு சொல்லிக்கிறான். இது இழிவெண்ணிக்கை. இப்போ அவங்க எத்தனை பொருந்தி வாசிப்பு எத்தனாவோட 5ஆவதோட பொருந்துன்னு சொல்கிறான். இப்போ அதை பெருக்கி விட்டா ஆன்சர் வந்துடும். பார்ப்போம். 0.05 மில்லிமீட்டரை 5ஆவதோட பொருந்துது. அப்போ 5ஆல் பெருக்கினா 0.25 மில்லிமீட்டர் இதுதான் ஆன்சராக இருக்கும். இதில் வந்து எத்தனாவது ஆன்சர்? 4th ஆன்சர் 0.25 மில்லிமீட்டர். ஓகே தானே? கிளியர் தானே? உங்களுக்கு இந்த டவுட் இருந்தாலும் இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணி கேளுங்க. ரெஜிஸ்டர் பண்ணாதாக்க இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஒர்க் அவுட்டும் நடக்குது. இன்னும் ஒரு தினத்தில் நடக்கும். ஓகேயா? இப்போ நம்ம தொடர்ந்து பார்ப்போம். வந்து நம்ம பார்க்குறது 1வது 2வது கேள்வி பார்த்துட்டோம். அடுத்தது வந்து உங்களுக்கு போடப்பட்ட கேள்வி 13வது கேள்வி போட்டிக்கிறோம். சரியா? இப்போ 27 பேஜுக்குள்ள கேள்வி தான் செஞ்சுட்டு போகிறோம். இப்போ வந்து அடுத்தது வந்து 13வது கேள்வி. ஓகே தானே? தொடர்ந்து பார்ப்போம். சரி, இப்போ எங்களோட 13வது கேள்வியை பார்ப்போம். அது புவியீர்ப்பு மையத்தோடு சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி. உருவில் காட்டப்பட்டுள்ள சீரான குறுக்குவெட்டு உடைய கம்பித்தகட்டில் ஏபி பிசி சிடி டிஇ இஎஃப் எல்லாம் சமன்ட்டு சொல்லிக்கிறான். சரி தானே? எல்லா துண்டுகளும் சமன்ட்டு சொல்லிக்கிறான். சரியா? நீளத்தில் சமன். ஏபி ஏபி பிசி அப்புறம் டிஇ இஎஃப் இதுவும் சரியா? ஆகியன சமத்திணிவுகளை உடையன. சிடியின் திணிவு மற்றைய ஒன்றின் திணிவின் இருமடங்கு. சிடியின் திணிவு மற்றைய ஒன்றின் திணிவின் இருமடங்கு திணிவுடையது. அப்போ இதில் திணிவுட வந்து 2 மடங்கு சிடியிட திணிவு. ஓகே தானே? ஓகே, தொடர்ந்து பார்ப்போம். தடம் பியில் தொங்க விடப்படும் போது ஏபி நிலைக்குத்துடன் அமைக்கும் கோணம். இப்போ இது ஏபியில் வந்து இப்போ ஒரு இடத்துல இப்படி கட்டி தொங்க விடுறாங்க. ஏபியில் கட்டி தொங்க விடுறாங்க. அமைக்கிற கோணம் என்னன்னு கேட்குறான். நிலைக்குத்தோட அமைக்கிற கோணம் என்ன? முதலாவது வந்து புவியீர்ப்பு மையம் எங்கனைக்கிண்டு கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் தொடர்ந்து செய்வோம். இது வந்து எம் திணிவுனா மத்தியில் நிற்கும். எம் திணிவுன்னு எடுக்கிறேன். எம். இப்போ இது எம் திணிவு.
அப்போ இதுவும் மத்தியில் எம். இப்போ இதுக்கும் புவியீர்ப்பு மையம் மத்தியில் எம் திணிவு, இதுவும் எம் திணிவு. இது வந்து மற்றது சிடி வந்து இதோட 2 மடங்கு திணிவுன்னு சொல்லிதான். அப்போ 2m திணிவு. ஓகே தானே? இப்போ வந்து இந்த 2 திணிவோட விளைவுல வந்து சரியா மத்திய புள்ளியில தாக்கும். ஓகே தானே? இந்த 2 புள்ளியில விளைவுகள் வந்து சரியா மத்திய புள்ளியில தாக்கும். அப்படின்னு பார்த்தா வந்து சரியா மத்திய புள்ளியிலன்னா இங்க வரும். இப்போ இதுல விளைவுலன்னா 2m வந்து இந்த இடத்துல சரியா 2m வரும். ஓகே தானே? இந்த 2 விளைவு அப்படின்னா இது 2 கேன்சல் ஆகிட்டு இது 2க்கு பதிலாக இங்கே வந்து இப்போ இந்த 2 எம், இந்த எம், இந்த எம், இது 2 விளைவுகள் இங்கே தாக்கும். சரியா அந்த மத்தியில் 2m ஈக்கும். ஓகே தானே? அப்போ மத்தியில் ஒரு 2m. இப்போ வந்து இதுவும் சாரி, இப்போ வந்து இந்த 2m கேன்சல் ஆகிரும். ஓகே தானே? இப்போ வந்து அதில் தான் 2m போடிக்கிறோம். கிளியர் தானே? இப்போ வந்து புவியீர்ப்பு மையம் வந்து எங்கே ஈக்கும்? இப்போ ஒரு நேர்கோட்டில் வந்து ஈக்குது. சரியா மத்தியில் வரும். இது கொஞ்சம் மேலே இருக்குது. சரியா மத்தியில் வரும். சரிதானே? மத்தியில் வரும். இப்போ 2m 2m 2m. இப்போ இதில் விளைவுள் 6m எங்கே ஈக்கும்? சரியா மத்தியில் தொழிற்படும். இந்த இடத்துல தான் வரப்போகுது. அப்போ எப்படி வரும்? இது 3 கேன்சலாக, 3 கேன்சலாக இந்த இடத்துல வந்து 6m ஈக்கும். அதுதான் என்னது புவியீர்ப்பு மையம் தொழிற்படுற இடம். 6m போடையில் ஜின்னு போடுறேன். ஜீத்தனை புவியீர்ப்பு மையம் தொழிற்படுற இடத்தை காட்டுறது தானே? இப்போ அந்த இடத்துல வந்து புவியீர்ப்பு மையம் இப்போ காணப்படும். ஓகே தானே? கிளியர் தானே? இப்போ இந்த பொருளோட புவியீர்ப்பு மையம் இந்த இடத்துல ஈக்கும். இப்போ வந்து என்ன செய்யறாங்க? பீல கட்டி தொங்க விடுறாங்க. நான் பொருளை திருப்பினாச்சு. இப்போ பீல தொங்க விடப்பட்டா இப்போ பீலேருந்து இப்படி வரும். நான் அப்படி கீறாம அதுலேருந்து இப்படி சரிச்சு தொங்க விடுறத காட்டுறேன். இதை வேணா நீங்க இப்படி சரிச்சு எப்படி சொல்றேன்னா வந்து இப்போ உன்னை வந்து இப்போ கட்டி தொங்க விட்டா இப்படி ஒரு கோணத்துல இப்போ கட்டி தொங்க விடப்பட்டா இது இப்படி திரும்பி தானே இப்படி தொங்கும். இந்த பி வந்து நிலை குத்தாயிருந்து இப்படி தானே தொங்கும். அப்படி தொங்குறத வந்து இதை இப்படி கிடையா வச்சு அதை இப்படி நேரம் மேல் நோக்கி எடுக்கிறேன். மேலே தொங்க விட படிக்கிறத இங்கால இது இப்படி வர மாதிரி கீறும். ஓகே தானே? அப்போ வந்து சரியா வந்து இத்தனை பீல தானே இப்போ ஈக்குது. பீல தானே கட்டி தொங்க விடுறாங்க. அப்போ எப்படி வரும்? சரியா வந்து மத்தியினூடாக போகும். இப்படி இதில் தொங்க விடுறாங்க. ஓகே தானே? இப்போ இப்படி தொங்க விடப்படி இப்போ அவங்க கேட்குற கோணம் வந்து கிடையுடன் அமைக்கும் கோணம் என்னன்னா கேட்கலாம். இப்போ சரியா இப்படி திரும்பி தொங்கும். ஏன்னா புவியீர்ப்பு மையத்தோட தானே பியில தொங்க விடப்பட்டிக்குது. சரியா புவியீர்ப்பு மையத்துக்கு நேராக தானே ஓய்வடையும். புவியீர்ப்பு மையம் இங்கே இருக்குது. அப்போ இது இப்படி நேராக நிலைக்குத்தான் தொங்க விடப்பட்டிங்கன்னா அப்படி சரிஞ்சு நேர் நோக்கி சேர்த்தன. இப்போ வந்து கேட்டிக்கிற கோணம் வந்து இந்த கோணம் தான் கேட்டிக்கிறாங்க, டீட்டா. ஓகே தானே? கிளியர் தானே? இப்போ அந்த டீட்டாவை தான் கேட்டிக்கிறாங்க. இப்போ டீட்டாவை பார்ப்போம். இப்போ வந்து இதுல வந்து இது இப்படி இது சரியா செங்குத்தன. இப்போ இது டீட்டாண்டா இதுவும் என்னது டீட்டா தானே? ஓகே தானே? அது டீட்டாண்டா இதுவும் டீட்டா. அப்போ வந்து இது எத்தனை பாகை? சரியா செங்குத்து தானே இது. அப்போ இது 90 பாகை. இது 90 பாகைண்டா இந்த பக்கம் சமன். அப்போ இது எத்தனை பாகை ஆகிக்கும்? 45 பாகை. இதுவும் 45 பாகை. இது சரியா செங்குத்து. அப்போ இதுவும் 45 பாகை. செங்குத்துனா இது 90, 45னா இது 45. அப்படின்னா டீட்டா 45 பாகை கிடையுடன் அமைக்கும். டீட்டா 45 பாகை விளங்கிக்கணும்னு நினைக்கிறேன். புவியீர்ப்பு மையம் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் தொங்க விடப்படும் போது எங்கே துடிப்படுன்னு பார்த்தா சரி எல்லாருக்கும் விளங்கிக்கணும்னு நினைக்கிறேன். விளங்காட்டி கட்டாயம் கொமெண்ட்டில் போடுங்க. இல்லாட்டி இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. இதான் எனக்கு இது குழப்புதுண்டு, இதில் என்ன விஷயம் குழப்பம்னு கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஓகே, இப்போ அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்தது வந்து உங்களோட 20வது கேள்வி. 6 கிலோ திரிவும் 4 கிலோ நீளமும் உடைய சீரான கோல் ஏபி ஆனது, இந்த ஏபி கோல்
6 கிலோகிராம் திணிவாம் 4 மீட்டர் நீளமாம். சரிதானா? சீரான கோல் ஏபியானது காட்டப்பட்டுள்ளவாறு C, D ஆகிய இரு புள்ளிகளில் இரு முளைகளில் தாங்கப்பட்டுள்ளது. பியில் 4 கிலோ சுமையொன்று தூக்கப்பட்டுள்ளது. ஏயிலிருந்து நிலைக்குத்தாக செல்லும் இலை ஒன்று ஒப்பமான கப்பி ஒன்றினூடாக சென்று திணிவு எம்மினை உடைய சுமையை காவுகின்றது. கோளின் சமநிலையை குழப்பாது எம் கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்த பட்ச பெருமானம். கோளின் சமநிலையை குழப்பாது. இப்போ மேக்சிமம் நம்ம பார்க்கண்டா வந்து இந்த இடத்துல வந்து நம்ம இதில் மேக்சிமம் வெயிட் வந்து கூட 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 ஒரு நிலைமையில ஒரு நிலைக்கு மேலே இப்படி கவுந்துடும். இப்போ வந்து மற்றாக இதுல இருந்து இந்த தொடுகை விடுறது இடத்துல உள்ளதை தான் பார்க்கணும். அப்போதான் வந்து இந்த இடத்துல வந்து எம் வந்து மேக்சிமம் ஆயிக்கும். அப்போ இந்த இடத்துல தொழிற்பட போற விசை வந்து ஆர் வந்து 0 ஆயிக்கும். ஓகே தானே? ஓகே தானே? இப்போ வந்து நம்ம திருப்பம் எடுத்தா சரி, இந்த புள்ளி பற்றி இடஞ்சுழி திருப்பம் வலஞ்சுழி திருப்பத்தை சமப்படுத்தும். ஓகே தானே? இப்போ இந்த புள்ளி பற்றி எடுத்தால் இந்த இதில் உள்ள ஆர் வந்து நம்ம பார்க்க தேவையில்லை. ஆனால் இந்த புள்ளி பற்றி தானே திருப்பம் எடுக்கிறோம். இப்போ எங்கிட்ட தொழிற்பட போகிற விசை என்னலாம் அப்போ இந்த எம் திணிவு தான் இங்கே வந்து எம்மா தொழிற்படும். இந்த இடத்துல இப்படி வந்து இந்த இடத்துல ஒரு எம் மேல் நோக்கி தொழிற்படும். அதுதான் ஒரு விசையாக தொழிற்படும். எம்ஜி இது போடுறேன். ஓகே தானே? எம்ஜி விசை ஒன்று இது இங்கே கீழ் நோக்கி தொழிற்பட்டது. இப்போ இப்படி இங்கே பார்க்கும் இங்கே வந்து கீழ் நோக்கி தொழிற்பட்டு கொண்டிருந்தது. ஓகே தானே? அடுத்து வந்து இது கீழ் நோக்கி ஒரு விசை 4 கிலோகிராம் தொழிற்படுது அப்படின்னா 40 நியூட்டன். ஓகே தானே? அதுக்கு பிறகு வந்து இந்த கோடிக்கு ஒரு திணிவு என்னது 6 கிலோகிராம்னு சொன்னேன். அப்போ அது சரியா மத்தியில் 6 கிலோகிராம் திணிவு வந்து 60 நியூட்டன் வந்து சரியா கோல்ட மத்தியில் கீழ் நோக்கி தொழிற்படும். ஓகே தானே? கிலோகிராம் 10 பேருக்குன்னா நியூட்டனுக்கு மாறும். ஓகே தானே? இப்போ 60 நியூட்டன் போடுறேன். இந்த இடத்துல தொழிற்படுற விசை வந்து என்னது 4 நியூட்டன் 4 கிலோனா 40 நியூட்டன். ஓகே தானே? இதில் 4 கிலோனா இதில் தொழிற்படுற இது வந்து 40 நியூட்டன். ஓகே தானே? இப்போ கீழ் நோக்கி தொழிற்பட போகிறது 40 நியூட்டன். இப்போ இந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுப்போம். இந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுத்தால் விட வந்து வந்துடும். இப்போ இதில் பார்ப்போம். இந்த புள்ளி பற்றி இடஞ்சுழி திருப்பம் இதில் வந்து இந்த வலஞ்சுழி இந்த வலஞ்சுழியும் இந்த இது மேல் நோக்கி இது வலஞ்சுழி அதனை சுற்றுது. இந்த வலஞ்சுழியும் இப்போ எங்கே பாருங்கள் அதே இது தான் இங்கிட்டும் வருது. இப்போ இது இங்கிட்டு அப்புறம் இது இங்கிட்டும் தொழிற்படுது. அப்போ இதுவும் வலஞ்சுழி. இந்த ரெண்டு வலஞ்சுழியுடையும் கூட்டுத்தொகையை இந்த இடஞ்சுழி சமப்படுத்தும். இந்த இது இங்கிட்டு சுற்றுறதையும் இது இங்கிட்டு சுற்றுறதையும் இங்கிட்டுள்ள இது சமப்படுத்தும். ஓகே தானே? இப்போ அதை சமப்படுத்தினா சரிதானே? ஆன்சர் வந்துடும். டி புள்ளி பற்றி திருப்பம். டி புள்ளி பற்றி திருப்பம் பார்ப்போம். இப்போ வந்து இங்கிட்டு தொழிற்படுறது என்ன எம்ஜி. இந்த புள்ளியில இந்த பார்க்குறோம். இப்போ கோல் வந்து 4 மீட்டர்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ இது 3.5 மீட்டர்னா எந்த தூரம் என்ன 0.5 மீட்டர் ஆகிக்கும். ஓகே தானே? கோல் மொத்தம் 4 மீட்டர்னு தரவு. அப்போ இது 3.5னா இங்கேருந்து 0.5 மீட்டர். இப்போ வந்து இந்த புள்ளியிலேருந்து பார்த்தா வந்து எம்ஜி மேல் நோக்கி எம்ஜி தர எவ்வளோ தூரம் 3.5 சக இது வந்து என்னது 0.5 தர 40 சமன். இதை சமப்படுத்தும். இது என்னது இவ்வளோ தூரம் என்னது இப்போ தெரியுதுல்ல. இது வந்து இங்கே இது 1 மீட்டர்னா இங்கிட்டு இதுவும் என்னது 0.5 மீட்டர். சாரி இது சரியாக வந்து அது இல்லை. இது வந்து மொத்தம் வந்து மத்தியில் தொழிற்படுதுன்னா 4 மீட்டர்னா இது 2 மீட்டர். 2 மீட்டர்னா வந்து இது 0.5 மீட்டர் போனால் இது எத்தனை மீட்டர் 1.5 சேர்த்தனா சரியாக 4 மீட்டர். மத்தியில் இதில் வந்து இது தொழிற்படும் இந்த கோல்டு இது அப்படின்னா இது 2 மீட்டர். இதில் 0.5 தரவு அப்படின்னா இது 1.5 மீட்டர். 1.5 தர 60 இதுனா 1.5 தர 60. இப்போ பார்ப்போம். இப்போ சுருக்கல் தான் இது எல்லாத்தையும் வந்து 0.5 சுருக்கி விடுவோம் போல. அது
செய்வது மஞ்சால சுருக்குனா இதில் ஒரு முறை, இதில் ஒரு முறை, இதுக்குள்ள வந்து 7 முறை, இதுக்குள்ள வந்து 3 முறை. ஓகே தானே? கிளியர் தானே? சரி, இப்போ பார்ப்போம். இப்போ இதில் வந்து ஜிக்கு பதிலாக 10 போடலாங்க. ஜி வந்து பாரு முடிவு தானே. இப்போ 10 அப்படின்னா இது வந்து என்னது, இதுக்கு 10 போட்டால் 70, 70m, 70m ப்ளஸ் இதில் வந்து 1 தர 40, 40, 3 தர 60, 180. இதுதானே 180. 180 போய் கழிச்சா 70m சமன் 140. அப்போ m சமன் 140. அந்த 70 வந்து பிரிக்கும். இப்போ m சமன் 2 கிலோகிராம் தான் ஆன்சர். ஓகே தானே? கிளியர் ஆகிக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கு ஆன்சர் வந்து செகண்ட் ஆன்சர். இந்த கேள்விக்கு செகண்ட் விட வந்து செகண்ட். ஓகே தானே? இது வந்து நம்மளோட 20வது கேள்வி. அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வி 35வது கேள்வி. அது நல்ல ஒரு கேள்வி. அதை நான் 2 மெத்தடில் செஞ்சு காட்டுறேன், பார்ப்போம். சரியா? ஓகே, நம்ம கேள்வியை பார்ப்போம். நான் இந்த கேள்வியை 2 மெத்தடில் செஞ்சு காட்டுறேன். 35வது கேள்வி. ஓகே தானே? இது காரோட்ட பந்தயத்தில் கார் ஏ ஆனது கார் பியிலும் பார்க்க t0 குறைவான நேரத்தை பார்ப்போம். கார் ஓட்ட பந்தயத்தில் கார் ஏ ஆனது கார் பியிலும் பார்க்க t0 குறைவான நேரத்தை முடிவு நிலையில் கடக்கும் போது எடுக்கின்றது. சரிதானே? அத்துடன் கார் பியிலும் v0 வேகத்தை கூடுதலாக கொண்டுள்ளது. இது கார் ஏ t0 குறைவான நேரத்தோடையும் போய்க்குது, v0 அதிகமான வேகத்தை வந்து ஏ வாகனம் கொண்டு இங்குது. ஓகே தானே? ஏ பி ஆகிய இரு கார்களும் ஆரம்பத்தில் ஓய்விலிருந்து ஒரே நேர்கோட்டு பாதையில் முறையே A1 A2 ஆர்முடுடன் இயங்கின எனின் v0 கீழ் t0 விகிதம் யாது? அதான் இப்போ கேள்வியாக கேட்கிறாங்க. நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தா வந்து அவங்க சொல்கிறது வந்து ஒரு இதில் பாதையில் 2 கார், கார் ஏ கார் பின்னு போடுறேன். கார் ஏ 2 கார், இது ஏ இது பி. இது அதே இதை வந்து அடைந்த இடப்பெயர்ச்சிகள் சமன், ரெண்டும் போன தூரம் சமன், இந்த இடத்த வந்து அடையுது. சரிதானே? இப்போ வந்து இது ஆரம்பத்தில் எடுத்த நேரம் வந்து இது வந்து போன வேகம் ஆரம்பத்தில் 0, அதுக்கு பிறகு வந்து 2 வேகம் காரோட வேகம் 0, அதுக்கு பிறகு வந்து ஒரு குறிப்பிட்ட வேகத்தோட 2க்கும் வேக வித்தியாசங்கள் காணப்படுது. ஓகே, இப்போ பாருங்க 2 வேக வித்தியாசம் காணப்படுது. இப்போ இது வந்து பி கார் வந்து அடையிற வேகம் வந்து சொல்லிக்கிறாங்க வந்து தரவுல வந்து பி வேகம். ஓகேதா? இது வந்து v plus v0. ஓகேதானே? இவ்வளோதான் விஷயம். இப்போ இது வந்து டி நேரத்தில் இது வந்து ஒரு டி இது வந்து அடையிற நேரத்தோட இது ஒன்றாந்ததுக்கு சொல்கிறேன். இதில் இதுக்கு டி நேரம் அடையிறதுக்கு எடுத்துச்சாய்ந்தா இது டி மைனஸ் t0 வந்து சாரி இது போகிறதுக்கு டி நேரம் எடுத்ததுன்னா இது அடைஞ்ச நேரம் வந்து டி மைனஸ் t0. ஏன்னா t0 குறைவான நேரத்தில் வந்து ஏ வந்து ஓய்வடைஞ்சிச்சு. அப்போ வந்து டி மைனஸ் t0 இது டி நேரத்தில் வந்து இதான் டி மைனஸ் t0 வந்து ஓய்வடைஞ்சி. இப்போ வந்து இந்த கேள்வியை நான் 2 விதத்தில் செஞ்சு காட்டுறேன். இது மெத்தட் 1, இதுதான் மெத்தட் 1. பாருங்க. இப்போ முதலாவது வந்து கேட்டுக்கிறது என்ன கேட்டுக்கிறாங்க வந்து v0 over t0, v0 over t0 தான் கேட்டுக்கிறாங்க நம்மகிட்ட. ஓகே தானே? v0 என்னது இந்த 2 வேகங்களுக்கு இடையில வித்தியாசம் தான். அப்படின்னா இதுல இது இந்த படத்தை வச்சு பார்ப்போம். இப்போ நான் இந்த படத்தை வச்சு சொல்றேன். இப்போ இது ஏ இயக்கம், இது பி இயக்கம்.
இது T1 நேரத்தில் அடைஞ்சு. இதில் வந்து T மைனஸ் T நோட்னு காட்டினேன். இப்போ அதை விட்டு பாருங்க. இப்போ இது T1 நேரத்தில் போயிருந்தா இவ்வளோ 6 மூடுகள் அடைஞ்சிட்டு அடைந்த இடப்பெயர்ச்சிகள் ரெண்டுக்கு சமன். ஆனால் இது குயிக்காக போயிட்டு இது கொஞ்சம் சுணக்கமாக போயிடுது. இது T1 நேரம், இது T2 நேரத்தில் அடைஞ்சு. இது ரெண்டுக்கு இடையில உள்ள வித்தியாசம் T நோட். இது V2 வேகம், இது V1. ரெண்டு வேகத்துக்கு இடையில உள்ள வித்தியாசம் தான் V நோட். 6 மூடுகள் A1 A2. ஓகே தானே? இப்போ வேகம் வித்தியாசம் தானே V நோட் அப்படின்னா சரிங்களா? இந்த வேகத்தோட இது இவ்வளோ கூட போய்க்குன்னா வேக வித்தியாசம் தானே. அப்போ வந்து இதை V2 மைனஸ் V1 எழுதலாம் தானே. அதே நேரம் T நோட்டை வந்து T2 மைனஸ் V1 மைனஸ் V2 வரும். ஏன்னா பெரிய வேகம் எது V1 தானே. V1 மைனஸ் V2. இதில் எப்படி வரும்? T2 மைனஸ் T1. ஓகே தானே? இப்போ V0 மைனஸ் V1 மைனஸ் V2, T2 மைனஸ் T1 வரும். இப்போ வந்து பொதுவான சமன்பாடுகளை யூஸ் பண்ணி, பொதுவான இயக்க சமன்பாடுகளை யூஸ் பண்ணி Vக்கும் Tக்கும் நான் ஒரு தொடர்பு எடுக்கிறேன். உதாரணத்துக்கு பொதுவான இயக்க சமன்பாடுகளை பயன்படுத்தி V எழுவாய் மாற்றம் செஞ்ச ஒரு தொடர்பும், அப்புறம் T பொதுவாக இயக்க சமன்பாடுகளை பயன்படுத்தி Tக்கு எழுவாய் மாற்றம் செஞ்ச ஒரு கோவையும் எடுக்கிறேன். ஓகேவா? பாருங்க, இப்போ சமன்பாடு, இந்த சமன்பாடு எல்லாருக்கும் தெரியும். V வர்க்கம் சமன் U வர்க்கம் பிளஸ் 2AS. ஓகே தானே? இதில் ஆரம்ப வேகம் 0 அப்படின்னா V வர்க்கம் சமன் 2AS. இப்போ V சமன் 2AS வர்க்கம் மூலம் 2AS. இது ஓகே தானே? இது வந்து நான் வேகம் சார்பாக ஒரு கோவை எடுத்துக்கிறேன். சரி தானே? V வர்க்கம் U வர்க்கம் 2ASலேருந்து இப்போ வந்து வேகம் ஆரம்ப வேகம் 0. இது வந்து வேகம் சார்பாக ஒரு கோவை எடுத்துக்கிறேன். இப்போ டைம் சார்பாக ஒரு கோவை எடுக்கிறேன். சரியா? S சமன் இது ஒரு கோவை, அப்புறம் S சமன் UT பிளஸ் half AT ஸ்கொயர். இதுனா ரெண்டுக்கும் இடப்பெயர்ச்சி ஒன்று தானே. அப்போ தேவை. இப்போ நான் சொல்கிறேன். இப்போ S UT ஆரம்பம் இது 0 அப்படின்னா S சமன் இது 0 half AT ஸ்கொயர். இப்போ T சார்பாக நான் கோவை எடுக்க போகிறேன். இந்த ரெண்டு அங்கே போய் பெருக்க இந்த A வந்து பிரிக்கும். அப்படின்னா 2S/A. இந்த வர்க்கம் வந்து இங்கிட்ட வர்க்க மூலமாக வரும். இப்போ வர்க்க மூலம் சமன் T. ஓகே தானே? இப்போ வேகத்துக்கு ஒரு கோவை எடுத்தேன், டைமுக்கு ஒரு கோவை எடுத்தேன். ஓகே தானே? இப்போ வந்து இப்போ நல்லா பாருங்க, ரெண்டுக்கும் S வந்து சமன். இப்போ இந்த V1 மைனஸ் V2க்கு வந்து இப்போ V1க்கு இந்த கோவையும் V2க்கு இந்த கோவையும், உதாரணத்துக்கு V வந்து எதில் தங்கி 2AS. இதில் வந்து ரெண்டு மாறாது, A மட்டும்தான் வித்தியாசம். V1 தான் என்னது, V1 வேகத்தில் வந்து எது இது போகுது அப்படின்னா அந்த டைமில் அதில் உள்ள வேகம் என்னது, ஆர்மூடுகள் என்னது A1. அப்போ அதுக்கு பதிலாக வந்து V1க்கு பதிலாக நான் இப்போ பிரதிகிறேன். இப்போ இதை பிரதிகிறேன். சரியா? இப்போ போடுறேன் பாருங்க. சரியாத விளங்காது, இங்கே எழுதுகிறேன் பாருங்க. V0 இன் கீழ் T நோட் சமன் V1 மைனஸ் V2 T2 மைனஸ் T1. இப்போ வந்து இதுக்கு பதிலாக போடுறேன், வந்து இதை போடுறேன். இதுதான் 2A1 S வந்து ரெண்டு கொண்டு தானே போன இடப்பெயர்ச்சி சமன் தானே அப்படின்னா S. அப்புறம் இந்த கழித்தல் அடையாளம். சரியா? அதுக்கப்புறம் வந்து V2க்கு என்னது 2A2S. இடப்பெயர்ச்சி ஒன்று தானே, ரெண்டுக்கும் இடப்பெயர்ச்சி ஒன்று தானே. அதான் 2A2S. பிரித்தல் T2க்கு என்ன இருந்தாய். இப்போ இதில் வந்து எது மாறப்போகுது, S மாறப்போகிறது இல்லை. எது இந்த A மட்டும் தான் மாறப்போகுது. இப்போ நான் இப்போ போடுறேன் T2 வந்து எந்த டைமில் உள்ளது, ஆரம்பத்துலேருந்து A2 வைக்கணும். ஓகே தானே? இந்த 2S கீழ் A2 மைனஸ் 2S இன் கீழ் A1. ஓகே தானே? இப்போ எல்லாத்துலேயும் வந்து இந்த 2S கேன்சல் பண்ணலாம். ஓகே தானே? எல்லாத்துலேயும் 2S இதுதானே. அப்போ வந்து எல்லாத்துலேயும் வந்து அதை கேன்சல் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து இப்போ இதுக்கு மேலோட அப்படியே வச்சுட்டு பொமசி எடுக்கிறேன் பாருங்க. சரிங்களா? இப்போ A2 மைனஸ் மேலோட இந்த
ஏ வந்து அப்படி ஈக்குது. சாரி, நான் அங்கே நடுக்கிறேன். இப்போ மேலுள்ள இது வந்து அப்படி ஈக்குது. A1 மைனஸ் A2. இப்போ வந்து கீழே பொமசி எடுத்து எழுதுறேன். இப்போ இதுக்கு பொமசி என்னது? A2 A1 எழுதுறேன். A2 A1. இப்போ பொமசி எடுத்தா வந்து என்ன வரும்? இப்போ இதுக்கு பொமசி வரனா மேலே வந்து A1 வரும். A1 சரிதானே? மைனஸ் இப்போ இதில் என்ன வரும்? இப்போ இதுக்கு பொமசி என்னது? A2. ஓகே தானே? இப்படி எடுத்துருப்பா இத்தனை. இப்போ வந்து இது ரெண்டுக்கும் கீழே உள்ளதுக்கு பொமசி எடுக்கிறேன். A2 A1. அதுக்கு பொமசி எடுத்தால் இது வருது. இப்போ பொமசி பார்த்தா இந்த இடத்துல வந்து A1 வரணும். இப்போ இதுக்கு பொமசி பார்த்தா வந்து A2 மேலே வருது. இப்போ மேலே கீழேயும் சமன் உண்டா? இது இப்படி கேன்சல் பண்ணலாம் மொத்தமாக. இப்போ ஆக கீழே இருக்கிறது அப்படி வந்து மேலே பெருக்கும். சரிதானே? அப்படின்னா B0 over T0 சமன் இது வந்து அப்படி மேலே பெருக்குனா A2 A1. ஓகே தானே? இது மெத்தட் 1. எல்லாருக்கும் விளங்கிக்குன்னு நினைக்கிறேன். இப்படி வந்து விளங்கிட்டேனே. இப்போ அடுத்து மெத்தட் 2 பார்ப்போம். இல்லை, நான் மெத்தட் 2 செஞ்சு விடையில மெத்தட் 2 குரூப்பில் போட்டு விட்றேன். ஏன்னா மெத்தட் 2 செய்கிறது வந்து கூட டைம் எடுத்து இது ஒன்று. ஏன்னா வந்து உங்களுக்கு செஞ்சு போகிறது வேறு பிரச்சனை இல்லை. செஞ்சு போட்டால் என்னடா வந்து சும்மா அது சுருக்களும் கூட. நான் அதை வேண்டாம் உங்களுக்கு வேணுமானவங்களுக்கு இன்றைக்கு குரூப்பில் அதை அப்லோட் பண்ணி விட்றேன். பாருங்கள். வேண்டா பார்த்துக்கிடுங்க. அது தேவையில்லை. இது இலகுவான மெத்தட். அது அந்த மெத்தடை வேண்டாம் நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து இதில் வந்து நம்ம 1 2 13 20 35 பார்த்துட்டோம். இவ்வளோ தான் நாங்கள் 27 பேஜுக்கு போட்ட கேள்வி. இப்போ அடுத்தது வந்து நம்ம 26 பேஜுக்கு போட்ட கேள்வியை பார்ப்போம். அதில் முதலாவது கேள்வி வந்து இப்போ 9வது கேள்வி. எளிமை இசை இயக்கத்தோட சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி. ஓகே, நான் படத்துக்கு வர்றேன். சரி, அடுத்தது நம்ம இப்போ 9வது கேள்வியை பார்ப்போம். 9வது கேள்வி வந்து எளிமை இசை இயக்கத்தை நிகழ்த்தும் ஒரு துணிக்கை புள்ளிகள் A,Bயினை ஒரே வேகத்தில் கடக்கின்றது. A,B கடக்கும் போது உள்ள வேகங்கள் சமன். சரிதானே? வேகங்கள் சமன் சொல்லி கடக்கின்றது. சரியா? ஏயிலிருந்து பிக்கு வருவதற்கு 3 செகண்ட் நேரம் எடுத்து இன்னொரு 3 செகண்ட்களில் பிக்கு திரும்புகின்றது. அப்படின்னா என்னது? இங்கே வர்றதுக்கு 3 செகண்ட் எடுத்து திருப்பி பியில் ஒரு வேகம் மீக்கலாம். அப்போ திருப்பி இங்கே போயிட்டு ஒரு உயரத்தை அடையும் போது ஒரு குறிப்பிட்ட வேகத்துக்கு வரும். சரி, ஒரு குறிப்பிட்ட உயரத்தை அடையும் போது வேகம் 0 ஆகும். அப்புறம் திருப்பி இதே பழைய இடத்துக்கு வர்றதுக்கு 3 செகண்ட் எடுக்குதான். அப்போ என்னது? இது இங்கால இப்படி போகிறதுக்கு 1.5 செகண்ட். திருப்பி இங்கிட்டால் அப்படி போயிட்டு திருப்பி இப்படி கீழ் நோக்கி வரும்போது 1.5 செகண்ட். இதுனா இப்படி போகிறதுக்கு 1.5 செகண்ட். திருப்பி இதே இடத்துக்கு வர்றதுக்கு திருப்பி 1.5 செகண்ட். ஓகே தானே? இங்கே போகிறதுக்கு 1.5 செகண்ட். திருப்பி இந்த இடத்த வந்து அடையிறதுக்கு 1.5 செகண்ட். அப்போ 3 செகண்ட் சொல்லிக்கிறாங்க. சரிதானே? வருவதற்கு 3 செகண்ட் எடுத்து இன்னொரு 3 செகண்ட்களில் பிக்கு திரும்புகின்றது. அலைவுகளின் அலைவு காலம் கேட்குது. அப்படின்னா வந்து ஒரு முழு அலைவு காலத்துக்கு உள்ள நேரத்தை கேட்குறான். உதாரணத்துக்கு இங்கே இருந்து பார்த்தா திருப்பி இங்கே வந்து திருப்பி இங்கே போகிறதுக்கு எடுக்கிற நேரம் கேட்குறான். இப்போ வந்து நம்ம எந்த இடத்தையும் எடுத்து பார்க்கலாம். இப்போ இதில் வந்து 1.5 செகண்ட். இங்கேருந்து திருப்பி இங்கே வர்றதுக்கு 3 செகண்ட். இங்கே போகிறதுக்கு 1.5 செகண்ட். திருப்பி வர்றதுக்கு 1.5 செகண்ட். அப்படின்னா என்னது? இதில் 3 செகண்ட். இப்போ இங்கிட்டு போனதுக்கு ஒரு 3 செகண்ட். திருப்பி போகிறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட்லேருந்தே உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இங்கேருந்து பார்த்தா இப்போ வர்றதுக்கு 1.5 செகண்ட். திருப்பி இங்கே போகிறதுக்கு வந்து 4.5 செகண்ட். திருப்பி இங்கே போகிறதுக்கு இன்னொரு 1.5 செகண்ட் 6 செகண்ட். திருப்பி இங்கே வர்றதுக்கு வந்து 7.5 செகண்ட். திருப்பி இங்கே 9.5 செகண்ட். சாரி, 10.5 செகண்ட். அதுக்கப்புறம் வந்து திருப்பி இங்கே 10.5 1.5 12 செகண்ட். நீங்கள் அது எந்த புள்ளியை வச்சு பார்த்தாலும் சரி. இந்த புள்ளியை எடுத்து இப்போ திருப்பி இங்கே போயிட்டு திருப்பி இப்படி பழைய ஒரு முழு அலைவை நிறைவேற்றி வர்றதுக்கு உள்ள நேரம் தான் கேட்டீங்க.
இப்போ விளங்கித்தர இப்போ இங்கே போயிட்டு இப்படி வாரதுக்கும் இப்போ திருப்பி இங்கேருந்து இப்படி இதே நேரம் இந்த துணிக்கை இப்படி போயிட்டு இங்கே வந்து திருப்பி இங்கே போயிட்டு திருப்பி இப்படி ரிவர்ஸில் வாரதுக்கும் 1.5 செகண்ட் தான் எடுக்கும். ஓகே தானே? அது கிளியர் தானே? இப்போ 12 செகண்ட் கண்டே விளங்கித்தரேன். இங்கே இது இப்படி வந்து இதுக்கு எப்படி அதுக்கப்புறம் இப்படி திருப்பி இங்கே வந்து திருப்பி இப்படி வந்து திருப்பி. இப்போ மொத்தமாக எடுக்கிற செகண்ட்ஸ் வந்து 12 செகண்ட் எடுக்கும் பூரண அலைவுக்கு. இதுதான் எங்களோட 9வது கேள்வி. 9வது கேள்வி கிளியர். அடுத்தது வந்து பார்க்க வேண்டிய கேள்வி 10வது கேள்வி. 10வது கேள்வி வந்து சரி, அடுத்தது 10வது கேள்வி அதை பார்ப்போம். 10வது கேள்வி வந்து 2R ஆரையுடைய சில்லு ஆரையுடைய அச்சில் சுழற்றப்பட்ட இலையினால் படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு சுமை ஒன்றினால் வழுக்குதல் என்று உருளுகின்றது. இந்த 2Rல வந்து நடுவில் ஆரையுடைய ஒரு அச்சில் வந்து அப்படி அது வந்து வழுக்கல் இன்றி அதை அப்படியே அசைதுன்னு சொல்றாங்க. ஓகே தானே? அதான் இதில் சொல்லிக்கிறாங்க. குறித்த ஒரு களத்தில் சில்லின் கோண வேகம் ஒமேகா. இது வந்து ஒமேகா கோண வேகம் காணப்படுதுன்னு சொல்றாங்க. ஒமேகா காணப்படுதுன்னு சொல்றாங்க. சரியா? ஒமேகா கோண வேகம் காணப்படுது. இருப்பின் அக்கணத்தில் சுமையின் கதி. இப்போ அந்த கணத்தில் உள்ள சுமையின் கதி இப்போ நம்மள்கிட்ட கேட்டுக்கிறான். இப்போ என்ன, இப்போ நம்மளோட இப்போ வந்து இது ஒரு வி நோட்டோட போதும் வெப்பம். சரியா? இப்போ வந்து அவங்க கேட்குறது வந்து இது வி நோட் ஒரு வேகத்தோட போகுதுங்க. அந்த வி நோட்டு தான் கேட்குறான்னு. இப்போ வி நோட்டோட போகுது. சரியா? இப்போ வி நோட் கேட்குறான். இப்போ முதலாவது வந்து இதில் உங்களுக்கு எந்த கதி தொழிற்படுனா, இப்போ இதில் வந்து ஒரு வேகம் இப்படி தொழிற்படும். ஓகே தானே? இந்த ஆரை இந்த இதில் தொடர்ந்து வேகம் தொழிற்படும். இதில் என்னது 2R V7 R ஒமேகா தெரியும். V7 R ஒமேகா தெரியும் தானே? அதில் V7 R ஒமேகாவில் இந்த இடத்துல உள்ள கதி என்ன 2R தர ஒமேகா. இப்போ 2R ஒமேகா வந்து இந்த இடத்துல தொழிற்படும் 2R ஒமேகா. அதே வீக்கதி வந்து இந்த இதில் மத்தியிலையும் நீக்குது. அதே வீக்கதி இந்த இதில் சுழல்ற நடுப்புள்ளியில் வந்து ஈக்க போகுது. அது வீக்கதி அதே வீக்கதி ஈக்குது. இப்போ அந்த இடத்துல தொழிற்பட போகிறது என்னது 2R ஒமேகா. அதே கதியோட இப்போ இதில் வந்து ஒரு ஆரையுடையது இது ஒன்று நீக்குது. அப்போ இங்கடா இதால் வந்து இங்கே ஒரு எப்படின்னா வந்து இப்போ மையத்தில் வந்து தொழிற்படுற கதி இந்த இதில் உள்ளது இதில் ஈக்கும். அப்புறம் இந்த இடத்துல தொழிற்படுறது எதுன்னு பார்த்தா வந்து இந்த ஆரையுடைய ஒரு தூரத்துலேயும் ஒரு வேகம் காணப்படுந்தன. அப்போ அதில் வந்து உருவாகிற என்னது V7 R ஒமேகாண்ட வச்சா இப்போ அதில் வி நோட்டில் இந்த ஒரு ஆரையில் வந்து ஒரு ஒமேகா R ஒமேகா வந்து தொழிற்படும். அப்போ அதில் வந்து V7 R ஒமேகாவில் வந்து அது ஆரையுடையது ஒமேகா வேகம் அப்படின்னா R ஒமேகா. அப்போ வந்து இப்போ இந்த மத்தியிலேருந்து வாரதால வந்து 2R ஒமேகா ஒன்றும் இந்த ஆரையுடைய ஒரு இடத்துல தொழிற்படுற வேகம் வந்து R ஒமேகா. இந்த மத்தியிலேருந்து ஒரு 2R ஒமேகா. அப்போ ரெண்டும் சேர்த்து தானே அந்த ஒரு வேகத்தோடு இப்போ இது கீழ் நோக்கி இயங்கும். அதுதானே இந்த இங்கே வந்து இது வந்து தொடர்லி வேகம் வந்து மையத்தில் காணப்படும். அந்த வேகமும் இந்த ஆரையுடைய இந்த வட்டத்தில் தாக்குற ஒரு வேகமும் காணப்படும். அப்போ வந்து மொத்தம் என்னது 2R ஒமேகா ப்ளஸ் R ஒமேகா அப்படின்னா 3R ஒமேகா தான் ஆன்சராக இருக்கும் 10வது கேள்விக்கு. ஓகே தானே? இப்போ 3R ஒமேகா வந்து விட வந்துட்டுனா அது ஒமேகா ஆர்னு இருந்துக்கிறாங்க. முன்னுக்கு பின்னு மாற்றி இருந்துக்கிறாங்க. பிரச்சனை இல்லை. தேர்ட் ஆன்சர். சரிதானே? இதுக்கு வந்து 4th ஆன்சர். இப்போ 9வது கேள்வி கிளியர். இப்போ 10வது கேள்வி கிளியர் தானே? அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வியை பார்ப்போம். அது எங்கட 19வது கேள்வி. இரு முனைவுகளையும் நிலையான ஒரு சீரான கம்பி அதன் நடுவில் அதிரப்பட விட்டு முதலாவது இசைத்துணியில் அதிர்கின்றது. முதலாவது இசைத்துணியா என்னது? அடிப்படை அதிர்வெண். அடிப்படை அதிர்வெண்ணில் அதிர்வதை தான் சொல்லிக்கிறோம். இப்போ அதில் கேள்வி வந்து P, Q துணிக்கைகளில் அலைகளுக்கு இடையேயான அவத்தை வேறுபாடு. பாருங்க, ரெண்டு நிலையான இதுக்கு இடையில உருவாகுது அடிப்படை அலை. அப்போ இது என்னது? நிலையான அலை. ரெண்டு நிலைத்த இதுக்கு இடையில உருவானது இருந்தது
நிலையான அலைகள் தானே. அப்போ இது என்னது, ஒரு நிலையான அலை. ஓகே தானே. வந்து அடுத்தது வந்து இது ரெண்டு ஒரே தளத்தில் உருவாகுது. சரி தானே. ஒரே தளத்தில் உருவாகிற எல்லா துணிக்கு எல்லா அலைகளும் என்ன ஆகும், ஒத்த அவத்தை வித்தியாசம் உடையதாகும். அப்போ இது பார்த்தா இது இப்படி கீழ் நோக்கி வச்சு பார்த்தா பாருங்க, இப்போ இயக்கம் இப்படி அப்புறம் மேல் நோக்கி இயங்கிட்டு அப்புறம் கீழ் நோக்கி இயங்கும். சரிதானே. நடுவு நோக்கி தானே வர முடியும். ஓகே தானே. அது வேணா இத்தனை. இப்போ வந்து ரெண்டும் ஒரே தளத்தில் இருக்குது அப்படின்னா என்னது, அந்த துணிக்கைகள் வந்து ஒரே அவத்தையுடைய எல்லா இந்த ஒரே தளத்தில் உள்ள எல்லா துணிக்கைகளும் என்னதாகும், ஒத்த அவத்தையில உடையதாகும். ஒத்த அவத்தைனா அதுக்கு இடையிலான வித்தியாசம் என்ன வாய்க்கும், ஒரே அவத்தைடா. அப்போ அதுக்கு இடையிலான வித்தியாசம் என்ன வாய்க்கணும், 0 ரேடியன் தானே. ஒத்த அவத்தைனா அதுக்கு மேலே என்ன வித்தியாசம் வைக்கலாது. இப்போ உதாரணத்துக்கு 0 ரேடியன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம சும்மா ஒரு இதை எடுத்தா, ஒரு அலை இயக்கத்தை எடுத்தா, இப்படி ஒரு அலை இயங்கும் போது இப்போ இங்கே இருக்கிறது ஒரு துணிக்கையை பார்த்தா வந்து இந்த துணிக்கைக்கும் இப்போ அடுத்தது வந்து திருப்பி வந்து இந்த இடத்த அடையும் போது அதில் வித்தியாசம் கேட்டால் பை ரேடியன் வித்தியாசம். அதே நேரம் வந்து ஒரே இடத்துல இருக்கிற துணிக்கையை வச்சு பார்த்தா வந்து எப்படி அதே இது நிற்க போகுது. எப்படியோ ஒத்தவத்தைனா இந்த ரேடியன் வித்தியாசமே இல்லை தானே. இப்போ இதுக்கடையில் பார்த்தா ஒரு பை ரேடியன் நிற்கி. அப்போ விலங்கு தானே. அப்படி அப்போ இதில் வந்து அவத்தை வித்தியாசங்கள் 0 ரேடியன். ஓகே தானே. இதுதான் 19வது கேள்வி. லேசான ஒரு கேள்வி தான். அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க வேண்டிய கேள்வி 34வது கேள்வி. 34வது கேள்வி பார்ப்போம். 34வது கேள்வி. நாலாவது கேள்வியும் சவுண்டில் இது வந்து ஒரு கேள்வி தான். பார்ப்போம். 34வது கேள்வி சொல்கிறாங்க, ஒரு மனிதன் கட்டடம் ஒன்றிலிருந்து ஒளிமுதல் ஒன்றுடன் சுயாதீனமாக விழுகின்றான். ஒளிமுதல்னா தெரியுது, அந்த சவுண்டை பிறப்பிக்கக்கூடிய ஏதோ ஒன்று. அரைவாசி தூரத்தை அடைந்தவுடன், அரைவாசி மொத்த தூரம் வந்து உதாரணத்துக்கு எடுத்தா வந்து அவர் வந்து ஒரு கட்டிடத்திலேருந்து உள்ளூர் ஆயிண்டா, அது வந்து 2h தூரம் வச்சா இல்லை h/2 வச்சா, இப்போ இது h/2. அந்த மனிதன் இந்த இடத்தை அடையும் போது இந்த இடத்துல வச்சு தான் சொல்றாங்க. கேளுங்க பாருங்க. ஒரு மனிதன் கட்டடம் ஒன்றிலிருந்து ஒளிமுதல் ஒன்றுடன் சுயாதீனமாக விழுகின்றான். அரைவாசி தூரத்தை அடைந்தவுடன் 100 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் உடனான சைரன் ஒளியை ஆரம்பிக்கின்றான். அப்ப இந்த இடத்துல வச்சு தான் ஒரு 100 ஹெர்ட்ஸ் உடைய ஒரு சைரன் ஒளியை ஆரம்பிக்கிறான். சரியா. அப்படின்னா 100 ஹெர்ட்ஸ். ஓகேவா. அதுக்கப்புறம் சொல்றாங்க, கீழே தரையில் நிற்கும் ஒரு மனிதனால் முதல் அந்த இதுலேருந்து அவர் ஒரு முதல் தான் அந்த 100 ஹெர்ட்ஸை உருவாக்கி சரி அந்த முதல் ஒளியை 120 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணுடன் இருப்பதாக கேட்கின்றான். அப்போ அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல 100 ஹெர்ட்ஸில் பிறப்பிக்க ஒளி முதல்லேருந்து பிறப்பிக்கப்பட்டது. தரையில் இருக்கிற ஒருத்தனுக்கு சரியா 120 ஹெர்ட்ஸோட கேட்குதான். சரியா. ஓகே. கட்டிடத்தின் உயரம் யாது? இப்போ இந்த தரம் தான் தந்திக்கிறாங்க. இதை வச்சு கட்டிடத்தின் உயரம் யாதுன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து இதில் என்ன விஷயம்னா வந்து நம்ம அந்த டொஃப்லர் எஃபெக்ட்லாம் இதை கேள்வியை வச்சு தான் வந்திக்கு. டொஃப்லர் எஃபெக்டில் எப்பயும் எப்படி நம்மளோட ஆரம்பத்திலோட இதை தந்து வேகங்கள் தந்திப்பாங்க. அதை வச்சு இவர் கேட்கிற மீட்டர்னை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ அவங்க வந்து மீட்டர்னை தந்திக்கிறாங்க. அதை வச்சு நம்ம என்ன வேகத்தோட வந்தீங்கன்னு வேகத்தை கண்டுபிடிக்கலாம் தானே. வேகத்தை கண்டுபிடிச்சி போட்டு அப்புறம் வேகத்துலேருந்து நம்மளுக்கு இதில் புவியீர்ப்பின் கீழ் இயக்கம் தெரியுதுண்ணே. இப்போ வேகத்தை வச்சு இந்த இடத்துல உள்ள வேகத்தை கண்டுபிடிச்சிட்டா, அப்போ இந்த இடத்துக்கு வர வேகத்தை கண்டுபிடிச்சிட்டா, அப்போ அந்த இடத்துலேருந்து இங்கே வரதுக்கு தரையை வந்து அடிக்கிற இதை கண்டுபிடிக்கலாம் தானே. அது இல்லை சாரி. இப்போ இதில் உள்ள வேகத்தை கண்டுபிடிச்சா ஆக மேலே பூச்சிய வேகம்னு தெரியும். பூச்சிய வேகத்துலேருந்து இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வர வேகம் தெரிஞ்சிட்டாக்கும். அப்போ அதில் உள்ள h/2 கண்டுபிடிக்கலாம் எவ்வளோ உயரம். புவியீர்ப்பின் கீழ் இயக்கம் அந்த கேள்வி. புவியீர்ப்பின் கீழ் இயக்கத்தை வச்சு அதை கண்டுபிடிச்ச மாதிரி அதில் 2 மடங்கு தானே இதாக இருக்கும். இப்போ இதில் 2 விஷயம் கலந்து, எனது டொஃப்லர் எஃபெக்டும்
புவியீர்ப்பின் கீழ் இயக்கமும். ஓகே தானே? இப்போ இந்த கேள்வியை செய்கிற பாருங்க. சமன்பாடு தெரியும் தானே? இப்போ எஃப் டேஸ் மேலே வந்து வாரது என்னது? மேலே வந்து வாரது அவதானி, கீழே வாரது ஒளிமுதல். அவதானிக்கு ஒரு வேகம் இருக்குதா? அவதானி ஒன்றை ஒன்று நோக்கி வந்தால் பிளஸ், அதே நேரம் ஒளிமுதல் ஒன்றை ஒன்று நோக்கி வந்தால் மைனஸ். இதில் அவதானி ஒன்றை நோக்கி அசைதா? அவதானிக்கு ஒரு வேகம் இருக்குதா? இல்லை தானே? அப்போ அவதானிக்கு ஒரு வேகம் இல்லை, அப்போ வழியில வேகம் மேலே வர்றது அவதானிக்கு. இப்போ வந்து இங்கே இந்த வார ஒரு ஒளிமுதலுக்கு வேகம் ஒன்று இருக்குதா இல்லையா? ஒரு வி வேகம், வி நோட், ஒரு வி வேகம் வைப்போம். ஒரு வி வேகத்தோட தான் அவதானி ஈக்குது. அப்போ வந்து என்ன ஒன்றை ஒன்று நோக்கி வந்தா என்ன சொன்னா மைனஸ், அப்படின்னா சி மைனஸ் வி. அப்போ எஃப். இது வந்து வழியின் வேகம். அதுல இருந்து என்னது? வழியின் வேகத்தோட வந்து அவதானி ஒன்றை ஒன்று நோக்கி வந்தால் கூட்டணும். அவதானி வந்தது, அவதானிக்கு ஒரு வேகம் காணப்பட்டு ஒன்றை ஒன்று நோக்கி வந்தால் கூட்டணும். அதே நேரம் வந்து ஒளிமுதலுக்கு ஒரு வேகம் காணப்பட்டு ஒன்றை ஒன்று நோக்கி வந்தால் கழிக்கணும். ஓகே தானே? மேல அவதானி, கீழே ஒளிமுதல். இப்போ வந்து தரவுல பிரதியிட்டா ஆன்சர் வரும். இது வந்து 120 ஹெர்ட்ஸ்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ இது வந்து வழியின் வேகம் 330 மைனஸ் வி. அதுக்கப்புறம் இது தரவு 100 ஹெர்ட்ஸ். ஓகே தானே? இப்போ வந்து சுருக்கல் தான் இது. சுருக்குனா ஆன்சர் வந்துடும். சுருக்கிற பாருங்க, இந்த சைஃபரும் கேன்சல். அப்புறம் இது எங்கே எழுவாய் மாற்றம் செஞ்சு இது எங்கே கொண்டு வரோம் அப்படின்னா 330 மைனஸ் வி சமன் 330 கீழ் 12 தர 100. ஓகே தானே? இப்போ வந்து பெருக்கி எழுதுறேன். 330 மைனஸ் வி சமன் 3300 கீழ் 12. 12 3 சுருக்குனா வந்து 4 முறை. இதை 12 சுருக்குனா 11 முறை. ஓகே தானே? இப்போ 1100 டாலர் சுருக்குனா வந்து மொத்தமாக சொல்கிறேன். 1100 சுருக்குனா வந்து 275 வரும். ஓகே தானே? அப்படின்னா எழுதுறேன். 330 மைனஸ் வி சமன் 275. இந்த வி எங்கிட்டு கொண்டு வந்து இது அங்கிட்டு கொண்டு போனால் வி சமன் 330 மைனஸ் 275. இப்போ வர விட என்ன? 55 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. இதுதான் இந்த இடத்துல உள்ள வேகம். வேகம் கேள்வி இல்லை. அவன் கேட்டுக்கிறது என்னது? இச்சை தான் கேட்டுக்கிறான். சரிதானே? இப்போ வந்து நம்மளுக்கு வேகம் தெரியும். அதை வச்சு நம்ம தூரத்தை கண்டுபிடிக்கலாம். இப்போ போடுவோம் சமன்பாடு. வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் பிளஸ் 2as. வி வர்க்கம் தெரியும் எத்தனை? 55 மீட்டர். இந்த துண்டுக்குள்ளது தான் போடுறேன். 55 வர்க்கம் யூ வர்க்கம் 0 பிளஸ் 2a 10 s தெரியாது. h/2. சரிதானே? h/2 தான். h/2. இப்போ நம்ம h கண்டுபிடிச்சா முழு நீளம் தானே. இப்போ இதில் h/2 பிரதிடுறோம். ஓகே, h தானே முழு நீளம். இப்போ h கண்டுபிடிச்சா சரி தானே? இப்போ 55 வர்க்கம் என்ன? 3025 வரும். 3025 சமன் இந்த ரெண்டும் கேன்சல். 10h சமன் 3025 h சமன் இது நாங்கள் பிரிக்க 302.5 மீட்டர். ஓகே தானே? கிளியர் ஆகின்னு நினைக்கிறேன். இதில் 2 டொஃப்லர் எஃபெக்டும் வருது. அப்புறம் புவியீர்ப்பின் கீழ் இயக்கமும் வருது. நம்ம கேள்வியை வச்சு தான் நம்ம இதில் உதாரணத்துக்கு தனியத்தான் வரண்டு ஐடியா இல்லை. டொஃப்லர் எஃபெக்ட்னா டொஃப்லரில் மட்டும்தான் வரணும் அப்படின்லாம் இல்லை. விளங்கு தரேன். இப்போ இப்படி வந்துச்சுண்டு. ஓகே, அப்போ அதுக்கு எத்தனாவது ஆன்சர்? செகண்ட் ஆன்சர். செகண்ட் ஆன்சர் 34க்கு. ஓகே, இப்போ அடுத்தது வந்து 34.
6வது கேள்வியை பார்ப்போம். 36வது கேள்வியை 36வது கேள்விக்கு அதே படம் தான் தேவைப்படும். அதனால் அந்த படத்தை அடிக்கல. முப்பத்தாறாவது கேள்வி சொல்றாங்க, F1 F2 F3 என்பன ஓர் இலை 3 துண்டுகளாக, அதாவது F1 F2 F3 என்பன ஒரு இலை 3 துண்டுகளாக்கப்பட்ட பின் ஒரு இலையின் கீழ் அவற்றின் அடிப்படை அதிர்வெண் எனின் அவ் இலையின் உண்மையான அடிப்படை அதிர்வெண் F ஆனது. ஓகேவா? இப்போ இது மொத்தமாக வந்து இப்போ ஒரு இதில் இப்படி புள்ளி இல்லை, அதை விடுங்க, அதை நான் முதல்ல வச்சது. இப்போ இதில் அதிர்வெண் F தான் இப்போ கேள்வி. F சார்பாக கேள்வி. இந்த இலை வந்து ஒரு இலைக்கு தானே, ஒரு இலை ஈக்கிட்டு வைங்க, சரியா? ஒரு இலை அதிர்வும் போது இப்படி தான் உங்களுக்கு அதிரும். ஓகே தானே? இப்போ இந்த இலை வந்து இப்படி தானே அதிர போகுது. இப்போ அந்த இலையை வந்து 3 துண்டுகளாக பிரித்த டைமில் வந்து F1 F2 F3 அதிர்வு. இப்போ அந்த டைப்பில் உள்ள அதிர்வெண் தந்திக்கிறான் அப்படின்னா, உதாரணத்துக்கு 3 துண்டுகளாக பிரிக்கிறான். 1 3. இப்போ வந்து இப்படி அதிர போகுது. ஓகே தானே? அப்படியே தந்துட்டு இப்போ அந்த டைமில் வந்து நீளங்கள் தரவு தந்திக்கிறான். வந்து நீளங்கள் வந்து தந்திக்கிறான். வந்து பாருங்க, நீளம் தரையில் அதிர்வெண் தந்திக்கிறாங்க. இது F1, இது F2, இது F3. நான் இப்போ தரவு எடுக்கிறேன். வந்து இது வந்து L நீளம்டும், நான் இது எடுக்கிறேன் L. அப்போ இது L1 நீளம், இது L2 நீளம், இது L3 நீளம்னு எடுக்கிறேன். ஓகேவா? இப்படி எடுக்கிறேன். இந்த 3 துண்டுகளாக பிரிக்கப்பட்ட டைமில் உள்ள அதிர்வெண்கள் தந்திக்கிறாங்க. இப்போ மொத்தம் ஆகிக்கும் போது என்ன அதிர்வெண் ஆகிக்கும்னா கேள்வி. இப்போ வந்து நம்ம அதிர்வெண்ணுக்குள்ள கோவை தெரியும் தானே? என்ன கோவை? F சமன் 1/2L T/m. ஓகே தானே? இதில் வந்து இதுதான் இதுக்குரிய கோவை. இப்போ இந்த கோவையில் வந்து இழுவை மாற போகிறது இல்லை. இதில் மாறுது என்னது? நீளம் மாற்றுறாங்க. அதோட நீளத்தை தானே துண்டு துண்டாக மாற்றும் போது F1 வேறுபடுது. இப்போ வந்து மொத்தம் வாய்க்கும் போது F1 என்னன்னு தான் கேள்வி. அப்போ இதில் T மாறாது, M மாறாது, 1/2 மாறாது. ஓகே தானே? அப்படின்னா வந்து இது அப்படி மாறிலி. ஓகே தானே? மாறிலி. ஓகே தானே? அப்போ மாறிலி தானே? அப்படின்னா வந்து இப்போ மாறிலிக்கு பதிலாக நான் வந்து ஒரு கேட்டு போடுறேன். சரியா? F சமன் இதுக்கு பதிலாக ஒரு கே போடுறேன். K/L அப்படின்னா L சமன் K/F. ஓகே தானே? இப்போ வந்து L1 L2 L3ன்னு 3 துண்டாக பிரிக்கப்படி. இப்போ மொத்தமாக L ஆகிக்கும் போது என்ன வாய்க்கும் தானே கேட்டீங்க. அப்போ 3 Lஐயும் கூட்டுப்போம். L1 L2 L3. இப்போ மொத்தம் இப்போ என்னது? L சமன் L1 + L2 + L3 இத்தனை மொத்தமாக உள்ளது. இப்போ அதுக்கான தொடர்புக்கு தான் இப்போ இதை எடுத்தோம். KF சமன் KF தானே இதுக்கு. இப்போ இந்த இதான் KF L சார்பாக எடுத்த கோவை தான் இது KOF. இப்போ L1க்கு என்னது? L1/F1 + L2 சாரி K மாறிலி சித்தனை K இல்லாத கொண்டு தானே K/F1 + K/F2 + K/F3. இப்போ வந்து எல்லாத்துலேயும் K கேன்சல் ஆக 1/F சமன் 1/F1 + 1/F2 + 1/F3. இதுதான் கேள்வி. எல்லாருக்கும் விளங்கின்னு நினைக்கிறேன். இவ்வளோதான் நான் போட்ட கேள்வி. விளங்காதாக்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால்
ஸ்ட்ரக்சர் ஒர்க் அவுட் ஒன்று நாளில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். சரி, எல்லோரும் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி விலகிச்சா இல்லையாண்டு கொமாட்டில் கீழே போடுங்க. இதோட முடிச்சுக்கிறோம்.